முலாம்பழம் ஜூஸ் தாங்க போடுவோம். அதுக்கு பால் வந்து 1 லிட்டர் காய வைக்கிறோம். நல்லா க்ளீனாக கொதிக்க வச்சு நல்லா க்ளீனாக ஆற வச்சலாம். ஆற வச்சு ஒரு முலாம்பழம் ஜூஸு எப்படி போடலான்னு பார்க்கலாம். சூப்பரான ஃப்ளேவராக தண்ணி ஊற்றாமல் ஒரு ஜூஸ் போட போகிறோம். அதுக்காக பால் கொதிக்க வைக்கிறோங்க. பால் கொதிச்சு வச்ச உடனே அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லா க்ளீனாக பால் ஆற வச்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா இன்னும் கொதிக்கணும். கொதிச்சோன்னா க்ளீனாக ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு ஜூஸாக போடுவாங்க. பால் காய வச்சு வச்சுருக்கோம். பால் வந்து மஞ்சள் கலர் வர வரைக்கும் நல்லா க்ளீனாக காய வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஜில்லுனுக்கு ஐஸ் தேவையில்லை. சர்க்கரை வந்து 200 கிராம் எடுத்துருக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சூப்பராக இருக்கும். ஒரே முலாம்பழம் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதை கட் பண்ணிடலாம். சப்ஜா விதைகள் நிறைய கொஞ்சம் தண்ணியில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் ஊறிடுங்க. இது லாஸ்ட் டைம்லாம் தேவையில்ல. ஒரு 2 நிமிஷத்தில் க்ளீனாக ஊறிடும். இவ்வளோ தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா ஊட்டும். அது வந்து பழம் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் முலாம்பழம் க்ளீனாக கட் பண்ணிட்டோம். இந்த மிர்ச்சியில் வேணாலும் போட்டுங்க. இல்லை இது போல் ஒரு இதில் வந்து நல்லா நைஸாக்கிடலாம். இதை தண்ணி ஊற்ற ஒரு ஜூஸ் போட்டிருக்கோம். இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ மிர்ச்சியில் போட்டால் ஃபுல்லாக ஜாஸ்தி மஞ்சிடும். இது வந்து ரஃப்பாக இருக்கும். இவ்வளோ தாங்க எடுத்தாச்சு. இதான் சப்ஜா இதுலேருந்து போட்டால் 1-2 நிமிஷத்தில் ஊறிச்சிங்க. அதை ஊற்றிடலாம். இது பாருங்கள், சர்க்கரை வந்து 200 மில்லி எடுத்துக்க. நீங்கள் வெல்லம் தேவைப்பட்டால் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் இப்போ இல்லைன்றதுக்காக சர்க்கரை போடுறாங்க. வந்து பால் வந்து பாருங்கள், 1/2 லிட்டர் பால் நல்லா மஞ்சள் கலர் வர அளவுக்கு நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். நல்லா கோல்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம தண்ணி ஊற்றா பியூர் ஜூஸாக போட்டுருக்கோம். அப்படியே ஒன்றா ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கலக்கிட்டால் சூப்பரான ஜூஸ் ரெடிங்க. இப்போ சர்க்கரை போட்டிருக்கோம். அது கொஞ்சம் கரையணும். நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு முலாம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே குடிச்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில். தேவைப்பட்டா ஐஸ்னால் ஐஸ் போட்டுங்க. பால் ஜில்லுன்னா பால் இருக்குது, ஐஸ் தேவை இருக்காது. தேவைப்பட்டா நீங்கள் ஐஸ் வேணும் ஐஸ் போட்டுக்கலாம். அதான் பாருங்கள், ஒரு ஃப்ளேவரான மில்க் ஷேக் முலாம்பழம் ஜூஸ் போட்டாச்சு. அப்படியே குடிச்சிடலாம். நல்லா ஒரு கலக்கிங்க. சக்கரை நல்லா கரைஞ்சிடும். அப்படியே கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போது அப்புறம் முலாம்பழம் ஜூஸு போட்டாச்சு. அப்படியே குடிச்சிடலாம். சூப்பரான மில்க் ஷேக். தேவைப்பட்டா ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. இல்லை கொஞ்சம் ஐஸ் போட்டலாம். நம்ம ஜில்லுன்னு ஐஸ் போடல. தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப என்ன நன்மை இருக்குன்றது ஏற்கனவே ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கேன். அந்த நன்மைகளை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. முலாம்பழம் ஜூஸ் சூப்பராக ரெடி பண்ணிட்டு அப்படியே குடிச்சிடலாம். அப்படியே ஜூஸ் குடிச்சு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து வெல்லம் போட்டு ஜூஸ் போடலாம். அதில் வந்து நான் சக்கரை போட்டிருக்கேன். பால் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றளவு பால் இல்லாமல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பால் போட்டாலும் நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ அந்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி. வணக்கம்.